என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியவர்களும். அல்லேலூயா. இதுல தாவீது ராஜாவுடைய புலம்பலும் இருக்கு, ஜெபமும் இருக்கு, நன்றியும் இருக்கு, துதியும் இருக்கு இல்லையா? மாறி மாறி வந்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அவர் புலம்புறாரு, கண்மணியாகி கர்த்தாவே அப்படி சொல்லிப்பாரு. கண்மலைனா என்னது? அது எப்படி இருக்கும்? பெரிய மலை, நிறைய மலைகளை கொண்டதுதான் கண்மலை இல்லையா? நிறைய பாறை, கல்லு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு இல்லையா? நம்ம வேதத்துல அந்த அடிப்படையில பார்த்தோம்னா அது ஒரு கடவுளின் பலம். அந்த கண்மலைன்றது ஒரு கடவுளின் பலம், ஒரு பாதுகாப்பு, ஒரு நிலையான புகழிடம். நமக்கு கண்மலை நிலையான புகழிடம், ஒரு பாதுகாப்பு, ஒரு பலம் உள்ளதா இருக்கு. இது தேவன் தன்னை நம்புவோருக்கு அவர் எப்படி கேடகமா இருக்கிறாரு அப்படின்ற காண்பிக்கிறதுக்காக கண்மலை. நிறைய இடத்துல தாவீது சொல்லுவாரு, என் கண்மலை என் கோட்டையும் நீரே அப்படி சொல்லுவாரு, என் கண்மலை துருகமும் நீரே. நிறைய இடத்துல கண்மலை சொல்லுவாரு. அது ஒரு ஸ்ட்ராங்கான ஏசப்பா, ஒரு கண்மலையாகிய கிறிஸ்து இல்லையா? அந்த கண்மலை அவரை நம்ம சார்ந்து அவர்கிட்ட நம்ம அடைக்கலமா போகும்போது நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியில்லை. அதுல சொல்றாரு, என் கண்மலை கர்த்தாவே நோக்கி கூப்பிடுகிறேன், நீ கேளாவது போல மௌனமா இல்லாத. எத்தனையோ நேரத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்காது இல்லையா? அப்போ நம்ம சோர்ந்து போயிடும். நம்ம எவ்வளவுதான் இதுக்கு ஜெபிக்கிறது, பதிலே இதுக்கு வரலையே, ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, அந்த ஜெபத்தை கேட்காதது நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். குழினா என்னது? அவரை மறித்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஒப்பாகுமா? அந்த அவ்வளோ ஒரு காலத்துல, அவ்வளோ ஒரு வேதனையில தாவீது ராஜா அது சொல்றாரு. அதுக்கப்புறம் 3வது வசனத்துல, அயலானுக்கு சமாதான வாழ்த்துதல் சொல்லியும் தங்கள் இருதயங்களை கொள்ளாமே. நம்ம அயலான் மற்றவங்களுக்கு, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னதான் சமாதான வாழ்த்து, அவங்கள விசாரிச்சு நம்மள அன்பா அவங்களை நேசிச்சாலும் அவங்களோட இருதயம் எப்படி இருக்குதான்? பொல்லாப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அவங்க அக்கிரமத்தோடு இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசிச்சு நம்ம அன்பு செலுத்தும் போது அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா அவங்களோடு என்னை மாறிக்கொள்ளாதீங்க, அப்படிப்பட்டவங்களோடு என்னை சேர விடாதீங்க அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 7வது வசனத்துல, கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா நம்ம பார்ப்போம். இதுல எல்லாம் ஆண்டவர் புலம்பிட்டாரு. தாவீது என்னை ஜபத்தை கேட்கல, நான் இப்படியே அப்படியே சொல்லி புலம்பிட்டு 6வது வசனத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஒரு விசுவாசம் அவருக்குள்ள வந்துச்சு. புலம்பனாரு, இது பண்ணாரு, என்னென்னவோ பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் தன்னை திடப்பட்டின ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டாரு, விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாரு, அவருக்கு ஸ்தோத்திரம்னு நன்றி சொல்லி 7வது வசனத்துல சொல்ற, கர்த்தரின் பலனும் என் கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அவருக்கு யாரும் ஆதரவு சொல்லி இருப்பாங்களா? அவருக்கு யார் அவரை சுற்றி எல்லாருமே அவருக்கு விரோதமா எப்போ தாவீதை குழியில தள்ளலான்னு தான் இருந்திருப்பாங்க தவிர அவருக்கு யாரும் ஆறுதான் ஆண்டவனை பாதுகாப்பா இருப்பா, ஆண்டவனை ரட்சிப்பார், யாருமே தாவீதை தேற்றவே இல்லை இல்லையா? தாவீது தனக்குள்ளே எப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாடு வாசிப்போம். தாவீது என்ன பண்ண, தன்னை திடப்படுத்தி கொண்டு நாமளே என்ன பண்ணணும், நாமளே திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. அவருக்கு ஸ்தோத்திரம். என் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவாரு, அவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பாருங்க, கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறாரு, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரோட இருதயம் அவரை ஆண்டவரை நம்பிடுறது போல நம்மளோட இருதயம் யாரை நம்பி இருக்கிறோம்னா கண்மலையாக கிறிஸ்துவை நம்பி இருக்கணும். நான் சகாயம் பெற்றேன். அவர் நம்பி இருந்தனால்தான் அவர்கிட்ட என்ன வந்துச்சு? சகாயம் வந்துச்சு இல்லையா? அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருக்கும் போதுதான் அந்த உதவி, அந்த சகாயம் தேவன் இடத்துல இருந்து மனுஷங்க மூலியமா வரும். தேவனிடத்துல இருந்து மனுஷங்க மூலியமா தேவன் நம்மளுக்கு தருவாரு. ஆகையால்
நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. அந்த சந்தோஷம், அந்த உதவி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் வந்ததுக்கு அப்புறம் என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அந்த துக்கம் எல்லாம் மாறி, அந்த வேதனை எல்லாம் மாறி, கடவுள்கிட்ட இருந்து அந்த சகாயம், அந்த உதவி, அந்த பலன் கிடைக்கும் போது என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு நம்ம அவரை துதி செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.